ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு கும்ப ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியிலே வந்துட்டு சனி பகவான் இருந்து ரொம்ப மன கவலைகள், ரொம்ப கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போறாரு. இது வரைக்கும் 5.5 வருஷம் 7.5 சனியில் 5.5 வருஷத்தை கடந்துட்டீங்க. இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் வந்துட்டு சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். ஸோ சனி பகவான் 2ல் இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறான வார்த்தைகளை ஒருபோதும் பேசக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பேசுகிற விஷயத்தில் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ 1ஆம் தேதிக்குள்ளே நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிடணும். ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் டைம் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த சொன்ன டேட்டுக்கு வந்துட்டு எதையுமே செய்ய முடியாமல் போகிறது, அந்த சொல்கிற வாக்கு வந்துட்டு நீங்கள் சரியாக கடைபிடிக்காமல் போகிற மாதிரி இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால அதிகப்படியான பொய் வந்துட்டு பேசாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன பொய் தான் பேசியிருப்பீங்க, அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்துட்டு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாக இருக்கும். குடும்பத்துலேயும் பேசுகிற பேச்சினால தான் சண்டை வரும். ஸோ பேச்சில் கவனமாக இருந்தாவே மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 7.5 சனியில் வந்துட்டு இப்போ கடைசியாக பாதச்சனியில் இருக்காங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் கால் பாதம், முழங்கால்லேருந்து முட்டியிலேருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் இருக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெரிகோஸ் வெயினில் கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கல்கேனியல் ஸ்பர், இல்லாட்டி வந்துட்டு காலில் வந்துட்டு ஏதாவது சுளுக்கு ஏற்படுறது. இப்போ டயாபெட்டிஸ் இருக்கவங்க டயாபெட்டிக் வூண்டு, சின்னதாக ஒரு காயம் தான் ஏற்பட்டிருக்கும். பட் அதுவே வந்துட்டு டயாபெட்டிக் வூண்டு, டயாபெட்டிக் அல்சர், அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் சின்ன ஒரு புண்ணா கூட இருந்தாலும் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய, கால் பாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வந்துட்டு பண தட்டுப்பாடு இருக்கும். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இந்த தடவை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இருக்கிற வருமானத்தை வந்துட்டு சிக்கனப்படுத்தி செயல்படுவது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் முகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி வந்துட்டு கண், பற்கள், காது, இந்த மாதிரி இஎன்டி ட்ரபிள்ஸ் எல்லாமே கவனமாக இருக்கணும். பற்கள் சார்ந்த விஷயத்துலையும் மிக கவனமாக இருக்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவசியமாக இருக்கும். கும்பராசிக்கு எவ்வளோ நெகட்டிவான பலனே சொல்லிட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசி மேலேயே வந்துட்டு ராகு பகவான் வரப்போறாரு. ராகு பகவான் தன்னுடைய ராசியிலே இருக்கும்போது அதிகமான எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணணும். பெரிய அளவில் உங்களோட திங்கிங்லாம் இருக்கும். அதே மாதிரி அதிகமான பேராசைகளையும் ஏற்படுத்தக்கூடியவர் தான் ராகு பகவான். ஸோ இந்த பேராசைகள்லாம் ரொம்ப கவனமாக. அதே மாதிரி ராகு பகவான் உங்களோட ராசியிலே இருக்காரு. உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கப்படுது. ஸோ உங்களோட காரியங்களில் வெற்றியும் ஜெயமும் புகழ் கீர்த்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாவும் இது இருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா குரு பகவான் தான். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்குறாரு. ஸோ எல்லா விஷயத்திலையும் ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடியவர் வந்து குரு பகவானா உங்களுக்கு இருப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியில் வந்துட்டு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் வழிபாடு, திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது, அதுவும் திங்கட்கிழமை என்று திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது மிகுந்த வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.